ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழித்து இல்லை ரொம்ப வருஷங்கள் கழித்து நாங்கள் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து மாடியில் வந்து ஒரு தோட்டமே வச்சுருந்தோம். நாங்கள் செம்மையாக வந்து அதுலேயே வந்து டொமேட்டோஸ், அப்புறமா கொரியாண்டர், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தோம். வெயில் அதிகமாக எங்களால் வந்து அதை பராமரிக்கவே முடியல. ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ்குள்ளே வந்து சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழத்துக்குள்ளே வந்து பெருசாக வந்து ஒரு கொட்டை இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து காய வச்சு பிரித்தோன்னா உள்ளே வந்து அந்த ஒரு சீட் இருக்கும். அதை வந்து நல்லா மண் வந்து ரவுண்டாக பால் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பவுலுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது துளிர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னருக்கு வந்து நம்ம அதை மாற்றிடலாம். வீட்டு பக்கத்தில் நிறைய பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மகி கூட அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. செம்பருத்தி கூட நாங்கள் பக்கத்துலேருந்து ரூட் கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவள் தொட்டு பார்த்துட்டு இருந்தா அதை. அப்புறமா சில்லிக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி ஃப்ளேக்ஸ், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எடுக்கும்போது உள்ள சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது எல்லாமே வரத்துக்கு 15 டேஸ் கிட்ட ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா தான் துளிர்ந்து வரும். பிளான்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன், இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அதை பற்றி அப்டேட் போடுறேன். கொரியாண்டர் சீட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக அமுக்கணுன்னா அது வந்து 2 ஆகும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பிளான் பண்ணிடலாம். மகி தான் வந்து சில்லி சீட்ஸ் போட்டுட்ருக்கும்போதே நானும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மேடம் வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. அவளும் பிளான் பண்ணுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணா. எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டு அதுக்கப்புறமா பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ திரும்பியுமே வந்து நிறைய பிளான்ஸ்லாம் வளர்க்கலான்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. ஃபைனலி எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி முடிச்சாச்சு. வந்துக்கு பார்த்தீங்களா நாக்கில் மல்லி விதை ஒரு 9 பல வருடங்கள் எங்க வீட்டுல எவ்வளவு ரோஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? செடிகள் ரோஸ் நிறைய இருக்கும் எங்க வீட்டுல. தக்காளி, பிரிஞ்சால், அப்புறம் வந்து வெண்டைக்காய் எல்லாமே இருக்கும் எங்க வீட்டுல. அப்புறம் பச்சை மிளகாலாம் எடுத்து கட் பண்ண ஞாபகம் இருக்கு. குடமிளகாலாம் இருந்தது, நிறைய இருந்துச்சு. அப்படியே பெரிய கார்டன், மொட்டை மாடி கார்டன் மாதிரியே வச்சிருந்தோம் நாங்க. இனிமே வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மொத்தமா வெயில் வந்து எல்லாம் போயிடுச்சு, பராமரிக்கல சரியா. நாங்களும் போறது இல்ல பெருசா. மேல வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம். ஒரு எத்தனை விதைகள் போட்டிருக்கோம், 2 மாங்காய் செடி வச்சிருக்கோம், அது கொத்தமல்லி. இதுல வந்து என்ன வச்சீங்க? மிளகா. இது வந்து இது ஒரு மாங்காய் இல்ல, கிளிமூக்கு. இது அங்க காட்டு, இங்க பாரு, அத பாரு, நாக்கு நீட்டுற பாரு. ஐயே மகியா ஐயா. இது கிளிமூக்கு, இதுல வந்து மிளகா, இது வந்து பீன்ஸ், இது வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி, அது கொத்தமல்லி. இது வந்து மாங்காய் பேர் தெரியாது, வந்து பட்ரோஸ் எல்லோ வித் அப்புறம் பிங்க், ரெண்டுமே கலந்து வச்சு. அப்புறமா அது செம்பருத்தி, இது கலவாண்டு வந்தது. இது ரெண்டுமே பக்கத்து வீட்ல இருந்து திருட்டு வந்தது. ஆமா, ஒரு கிளைய மட்டும் கட் பண்ணி வந்து சீவி ரூட் கட்டிங் வச்சிருக்கேன். ஆமா, இதோட அப்டேட் தெரியும் பாரு. நாள்ல வந்து அப்டேட் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறோம். காஞ்சிட்டு அப்புறம் புதுசா வளரும். என்னென்ன வளரும்னா இந்த மாதிரி குட்டியா வரும், கீழ இருந்து பிரான்ச்சஸ் வரும், இது காஞ்சி வரும் வந்தா உங்களுக்கு அப்டேட். இது வந்து மகியோட அம்மா ஒரு கல்யாணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஓசி செடி. ஆமா, அது ஒயிட் கலர் பூ வரும். இது நல்லா டேஸ்லி சம்திங் பேர் தெரியாது எனக்கு. ஒயிட் மல்லிப்பூ, இது முல்லைப்பூ மாதிரி வரும். இதுல இதுவும் களவாண்டு வந்ததுதான். ரூட் கட்டிங் இதுவும் பாப்போம். அரளி இதுவும் இன்ஷா அல்லாஹ் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டுறோம். மறுபடியும் வெட்டரன்ட்டு இது வேற இப்படி கொள்று எல்லாத்தையும் போட்டு பெண்டு பண்ணியாச்சு. இன்னொன்று காணும். இதோ சரி இன்ஷா அல்லாஹ் அவ்வளோதான். வந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே குட்டியா முளைச்சி வரும்போதே காட்டுறோம் உங்களுக்கு. ஆமா, இன்னும் ரோஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு இருக்கோம். ஆமா, வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.